நாங்கள் ஒரு சின்ன குழந்தையை கடைக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அந்த குழந்தை ஆசையாக விளையாட்டு பொருட்களை கேட்குது. நாங்களும் ஆசையாக அதை வாங்கி கொடுக்குறோம். ஆனால் நாங்கள் வாங்கி கொடுக்குற விளையாட்டு பொருள் தானே அல்லது விஷமா அப்படின்னு சொல்லி நாங்கள் எப்பயாவது யோசிச்சிருக்கோமா? அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த காணொளி. சர்வதேச புற்றுநோய் ஆய்வகத்தினுடைய சமீபத்திய புள்ளி விவரம். அது மாத்திரம் இல்லாமல் அதை சார்ந்து நடக்கக்கூடிய நடைமுறைகள், நாங்கள் எவ்வளவு தூரம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும், எங்களுடைய குழந்தைகளுக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாது அப்படின்றத தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் இந்த காணொளி. ஒரு சின்ன பிள்ளை ஒரு பொம்மை கேட்குது. அந்த பொம்மை எப்படி விஷமாக மாறும் அப்படின்றது உங்களுடைய கேள்வியாக இருக்கும். ஆனால் இந்த பொம்மைகளையோ அல்லது பிளாஸ்டிக் பொருட்களையோ மென்மையாக்குறதுக்கு ஃபலேட்ஸ் அப்படின்ற ஒரு ரசாயன பொருள் சேர்க்கப்படுது. இந்த ஃபலேட்ஸால ஹோமோன் சமநிலை குறைவடையும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மாத்திரம் இல்லாமல் ஈயம் மற்றும் குரோமியம், இது பெயிண்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணப்படுகின்ற 2 கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த 2 கெமிக்கல்ஸும் குழந்தைகளுக்கு நிச்சயமாக புற்றுநோயை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. இதெல்லாம் எப்படி குழந்தைகளுக்கு புற்றுநோய் ஏற்படுத்தும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த குழந்தைகள் வாயில வைக்கும்போது அது உமிழ்நீர் வாயிலாக ரத்தத்துல கலந்து அவங்களுக்கு இந்த புற்றுநோயை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அது மாத்திரம் இல்லாம PBA பிஸ்பெனால், இது கடினமான பிளாஸ்டிக் பொம்மைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கெமிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல் குழந்தைகளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆக இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் அவதானத்தில் கொண்டுதான் குழந்தைகளுக்கு இந்த விளையாட்டு பொருட்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்றதான் மிக முக்கியமான அறிவுரை. அது மாத்திரம் இல்லாமல் இந்த சமீபத்திய புள்ளி விவரம்னு சொல்லியிருந்தால, சர்வதேச புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவகத்தினுடைய அந்த அறிக்கையின்படி உலகத்துல வருஷந்தோறும் 2,75,000 குழந்தைகள் புற்றுநோயால பாதிக்க சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம அதுல 85% குழந்தைகள் வளர்ந்து வருகின்ற நாடுகள் தான் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த வளர்ந்த நாடுகள்ல, பிரித்தானியா, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிளாஸ்டிக் பொருட்களுக்கு கடுமையான சோதனைகள் முன்வைக்கப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாம கடுமையான பரிசோதனைகளுக்கு பிறகு அது குழந்தைகளுக்கு ஏற்றதா அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணப்படுது. ஆனா வளர்ச்சி அடைந்து வருகின்ற நாடுகள்ல இந்த மாதிரியான செயல்முறை இல்லை. குறிப்பாக ஆசிய நாடுகள்லையும் தென் அமெரிக்க நாடுகள்லையும் இந்த செயற்பாடு மிக மோசமாக இருப்பதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. பிரேசிலை பொறுத்த வரைக்கும் 70% குழந்தைகள் இந்த மாதிரி ஆபத்தான விளையாட்டு பொருட்களை பயன்படுத்துறதாக சொல்லிட்டு இருக்காங்க. பிரேசில்ல மாத்திரமான நிச்சயமா இல்ல, ஆசியாவுக்குள்ள எங்களுடைய நாடு வருது. ஆக எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்க என்ன மாதிரியான விளையாட்டு பொருட்களை கொடுக்கிறோம் அப்படின்றதுல நாங்க கொஞ்சம் புரிதலோட நடந்து கொள்ள வேண்டும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையினுடைய தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தினுடைய தரவுகளின்படி இங்க சரியான நடைமுறைகள் எதுவும் இல்லை அப்படின்றதான் ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய உண்மையாக இருக்குது. சோதனை கூட வசதிகள் இல்லை, தரம் குறைந்த பொருட்களுடைய இறக்குமதி மிக இலகுவாக எங்களுடைய கைகளுக்கு சேர்றது. அது மாத்திரம் இல்லாம ஒரு பெற்றோரா குழந்தை கேட்குது அப்படின்றதுக்காக அதனுடைய தரம் என்ன அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம வெறும் கலருக்காகவும் டிசைனுக்காகவும் குழந்தை கேட்கும் போது அதை வாங்கி கொடுக்கிறோம்னு சொன்னா உண்மையிலேயே நாங்க பொறுப்பாக நடந்து கொண்டால் மாத்திரம்தான் எங்களுடைய குழந்தையினுடைய உயிரை நாங்க பாதுகாத்துக் கொள்ள முடியும். சரி, இதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சர்வதேச தரச்சான்றிதழ் அல்லது SLSI இந்த மாதிரியான தரச்சான்றிதழ் இருக்கக்கூடிய பொருட்களாக வாங்கி கொடுங்க. அது மாத்திரம் இல்லாமல் பிளாஸ்டிக்கு மாற்றீடாக இந்த மரப்பொருட்கள், அது மாத்திரம் இல்லாமல் துணியில தைக்கப்பட்டது பொம்மைகள், அது மாத்திரம் இல்லாமல் ஃபுட் கிரேட் சிலிக்கான் பொம்மைகளை தேர்வு செய்யுங்க. அது மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய குழந்தை பழைய காலத்து பழங்காலத்து பிளாஸ்டிக் பொருட்களை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதாவது நீங்க சின்ன வயசுல பயன்படுத்தினது ஒரு ஞாபகார்த்தமா நீங்க வச்சிருக்க அப்படின்ற பேர்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த பிளாஸ்டிக் பொருட்களை விளையாட கொடுக்குறீங்கன்னா நிச்சயமாக அது மிக மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். ஏன்னா 20 ஆண்டுகள் பழமையான பிளாஸ்டிக் பொருட்கள்ல சிலிக்கான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆக அந்த மாதிரியான பொருட்களை உங்களுடைய கைகளுக்கு, உங்களுடைய குழந்தைகளுடைய கைகளுக்கு எப்பவுமே கொடுக்காதீங்க. அது மாத்திரம் இல்லாமல் நான் டாக்ஸிக் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கான்னு பாருங்க, BPA ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அந்த பிளாஸ்டிக் பொருட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கான்னு பாருங்க. அது மாத்திரம் இல்லாமல் எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருள் வாங்கினாலும், அதாவது இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பொருள் வாங்குறீங்கனாலுமே கூட அதை ஒரு சவர்க்காரம் போட்டு கழுவாமல் உங்களுடைய குழந்தைகளுடைய கைகளுக்கு கொடுக்காதீங்க.
புற்றுநோய் அப்படின்றது ஒரே நாளில் ஏற்பட்ட ஒரு விஷயம் இல்லை, அது காலப்போக்கில் ஏற்படக்கூடிய விஷயம். குழந்தைகளுடைய உடல் ரொம்ப ரொம்ப மென்மையானது. அவங்களுடைய ரத்தத்தில் இந்த மாதிரியான அழுக்குகள் சேர்ந்து புற்றுநோய் காரணிகளாக உருவெடுத்து அவர்களை நோயாளிகளாக மாற்றுறதுக்கு பெற்றோர்களான நாங்களே அனுமதிக்கக்கூடாது. அதனால் இந்த விளையாட்டு பொருட்களை அல்லது பிளாஸ்டிக் பொருட்களை தேர்வு செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது மிக மிக அவதானமாக இருங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அல்லது யார் யாருக்கு நீங்கள் இதெல்லாம் அனுப்பணும்னு யோசிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க. ஏன்னா குழந்தைகளுடைய உயிர் பெற்றோர்களான உங்களுடைய கைகளில் தான் இருக்குது.